ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பெட் வார்ஸ் தாங்க விளையாட போகிறோம். ஆனால் நம்ம எமரால்டே யூஸ் பண்ணக்கூடாது கைஸ். ஸோ நான் கேம் ரூல்ஸ் எல்லாம் இப்போ சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சு வீடியோ தான். ஸோ ஓகே, கேஸ்டில் தாங்க கைஸ் ஜெயிச்சிருக்கு 0 ஓட்ஸில். ஸோ ஓகே, இந்த கேமோட ரூல்ஸ், அதாவது இந்த சேலஞ்சோட ரூல்ஸ் என்னென்னா, நான் அந்த இடத்துக்கு போயிடலாம் கைஸ். அந்த எமரால்டு இருக்கிற இந்த இடத்துக்கு போகலாம். ஆனால் அங்கே இருக்க எமரால்டை நான் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எனிமி அந்த எமரால்டெல்லாம் எடுத்துகிட்டு என்கிட்ட அவுட் ஆகிட்டானா நான் அந்த எமரால்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் கைஸ். ஸோ ஓகேங்களா, நம்ம எமரால்டை யூஸ் பண்ணலாம், ஆனால் நம்மளே போய் டேரெக்டாக எடுக்கக்கூடாது. எனிமிட்டர் மூலயமா தான் கைஸ் எடுக்கணும். ஸோ நடுவுலையும் போய்க்கிறலாம். ஸோ அதாவது அந்த இடத்துக்கு போகலாம் கைஸ். ஸோ ஓகே, நம்மளோட ஆப்போனண்ட் பார்த்திங்கன்னா பெட் டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ ஓகே, நான் பாட்டு சைலண்ட்டாக பண்ணட்டும். நான் இங்கிட்டு சைலண்ட்டாக நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ அது மாதிரி நான் எமரால்டே எடுக்காமல் ஒரு மேட்சாச்சும் ஜெயிக்கிறேன், நான் ஜெயிப்போம் கைஸ். அதாவது இந்த மேட்சே ஜெயிச்சாருன்னா ஒரு மேட்சை நான் ஜெயிக்கணும் கைஸ், எமரால்டே யூஸ் பண்ணாமல். அதான் இந்த கண்டென்ட் மற்றும் வீடியோவே, கண்டென்ட் மற்றும் வீடியோ. ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகே ப்ரோ, உள்ளே வச்சு தெரியாமல் கட்டியிருப்பேன். அதாவது பெட்டு டிஃபென்ஸர் இது மாதிரி பண்ணலாம் கைஸ். நானே ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சேன். இது புதுசாலாம் தெரில, நானே கண்டுபிடிச்சிருக்கேன். இது மாதிரி பண்ணிங்கன்னா சில பேருக்கு உடைக்க தெரியாமல் தப்பானதை உடைக்க இருக்குது கைஸ். இந்த இடத்துல சில பேர் உடைக்கலாம், அப்படி உடைச்சா இன்னொரு பிளாக் உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம மிட்டுக்கு ரஷ் பண்ணி இவனை முடிச்சிடலாம் கைஸ். சாரி, மிட்டுக்கு இல்லை, நம்ம எனிமிட்ட ரஷ் பண்ணி. ஸோ ஓகேங்களா ப்ரோ, நம்மகிட்ட ஸ்வாடு கூட இல்லை, அதே இப்போ தான் ப்ரோ நோட்டீஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. இதான் ப்ரோ காம்போ தான் ப்ரோ ட்ரை பண்ணுறேன். மாட்டிக்கிட்டான். ஸோ ஓகே, ப்ரோ இதை எடுத்துடக்கூடாது. அப்பாடா சூப்பரு. இப்போ அவன் அடிச்சிடான் ப்ரோ, மாட்டிக்கினாரு ஒருத்தர். ஸோ ஓகே, இப்போ நம்மளோட ஆப்போனண்ட்டை முடிச்சாச்சு. ஸோ நம்ம நடுக்கு போகலாம், ஆனால் நம்ம சைட் ரஷ்ஷே பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். ஸோ இல்லைன்னா நடுவுக்கு போய் எவனாச்சும் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ அதனால் நம்ம அப்படியே சைட் ரஷ்ஷே பண்ணிடலாம் ப்ரோ. இங்கே 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம பெட்டை உடைச்சாச்சு ப்ரோ, முடிச்சாச்சு. வேறு லெவலு. அவுட் ஆகுடா டே ப்ரோ. நம்ம பெட்டுக்கு வர்றான், ஆனால் மாட்டிக்கிட்டான் ப்ரோ. என்னால் போக முடியாது. போகிறான்யா. கைஸ், நான் போக முடியாதுன்னு நினச்சேன். இப்போ மாட்டிக்கிறவாள் ப்ரோ. நான் கூட போயிடுவானோன்னு நினச்சி பயந்துட்டேன் கைஸ். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற பொருளெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ எல்லோவை போய் க்ரீனை போய் முடிக்கலாம் கைஸ். இந்த இடத்துல கிளிக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அவன் வருவான். பார்த்தீங்களா? ப்ரோ வரான் ப்ரோ. நம்ம அயனாறு மாதிரியே வாங்கிடலாம். இங்கே பாருங்கள். ஸோ இருங்க கைஸ், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. ப்ரோ எங்கே அவன்? ப்ரோ என்ன ப்ரோ வரலையா? தப்பாய் அவன் வரான்னு நினச்சிட்டு டக்குன்னு பண்ணேன். ஸோ ஓகே, பரவாயில்ல. ஸோ நம்ம இப்போ அவன்கிட்ட போகலாம் கைஸ். அவன் வரலன்னா என்ன, நம்ம போகலாம். ஸோ ஓகே ப்ரோ, இந்த இடத்துல பார்த்தீங்களா 13 டைமண்ட் இருக்குது. போகிற வழியில் ஈச்சஸ் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ. இது வரைக்கும் லைம் வந்திருக்கான், அதாவது எல்லோ க்ரீன் வந்திருக்கான், ஆனால் அதுக்கு மேலே வரல, ஏன்னு தெரில. ஸோ ஓகே, இன்னும் கொஞ்சம் பிளாக் வாங்கிட்டு போயிடலாம் ப்ரோ. என்ன ப்ரோ, லைம் அவுட் ஆகிட்டான். எப்படி அவுட் ஆகிருப்பான்? அவன் பெட்டும் அவன் எனக்கு தெரிஞ்சு இதாங்க கைஸ் நடந்திருக்கும். அவன் பெட்டை இந்த டீம் முடிச்சிருக்கும், ப்ளூ முடிச்சிருக்கும். அவன் தெரியாமல் கீழே விழுந்திருப்பான், இல்லைன்னா இன்னொருத்தன் போயிட்டு அவனை அட்டாக் பண்ணியிருப்பாங்க கைஸ். ஸோ ஓகே, என்ன நடந்தால் என்ன, நம்ம இப்போ எல்லாத்தையுமே முடிச்சு இந்த மேட்சில் ஜெயிக்கிறோம் கைஸ். ஸோ ஓகே, அந்த இருக்குது ப்ரோ மெஜெண்டா மெஜெண்டாக்காரனும் இன்னும் உயிரோடு இருக்கான். ஸோ ஓகே, இன்னும் பிளாக் மட்டும் பத்தாதமாக போயிட போகுது.
ஸோ வாங்கிடலாம். தேவையில்லாதெல்லாம் கீ செஸ் பண்ணிடலாம் கைஸ். ப்ரோ தப்பாக பண்ணிட்டேன். ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் பெல் அடித்து ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டால் டபக்குன்னு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் உட்காந்து இந்த பெட்டை உடைக்கிறேன் கைஸ். அவன் வந்து மிட்டுக்கு ரஷ் பண்ணுறான். உங்களுக்கு நான் காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதா? ரைட் சைடில் பாருங்கள். ஸோ இப்போ அவன் பெட்டு காலி ஆயிரும். ப்ரோ இன்னொருத்தன் லெஃப்ட் சைடு பாருங்களேன், எல்லோ வந்துக்கிட்டு இருக்கான். மெஜெண்டா பெட்டு காலி. ஸோ ஓகே, இந்த இடத்துல அவன் வரக்கூடாது கைஸ், ஏன்னா நம்ம பேஸ் தான் அங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இது மாதிரி பண்ணி வச்சிடலாம். ப்ரோ கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்ற ப்ரோ, நான் காலி ப்ரோ. அவன் கோல்டன் ஆப்பிள் வேறு சாப்பிட்டான் ப்ரோ. பாட்டு ப்ரோ பாட்டு இல்லை, தெரியாமல் ஒரு சின்ன மிஸ்டேக்கை பண்ணி விட்டாப்புல. ஸோ ஓகே, இப்போ வந்து அதனால் அவர் அவுட்டே ஆகிட்டார். ஸோ ப்ரோ நம்ம எனிமி பார்த்திங்கன்னா, நம்ம எனிமி இல்லை, எனிமி வந்து மிடில் தாங்க இருக்கான். அவன் வந்து நம்ம பேஸுக்கு தான் போகிறக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக சாரி கைஸ், தும்மல் வந்துருச்சு. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம பேஸுக்கு சீக்கிரமாக போயாகணும் கைஸ். ஸோ ஓகே, 14 டைமண்ட் இருக்குது. இப்போதைக்கு நானும் மிடில் தான் இருக்கேன். இப்போ நான் நினச்சேன் இந்த எம்ராய்டெல்லாம் எடுக்கலாம் கைஸ், ஆனால் நான் ரூல்ஸ் படி எடுக்க வேணாம். ஸோ ஓகே ப்ரோ, எது ப்ரோ நம்ம பேஸு? ப்ளூ டீமு எங்கிட்ட ப்ரோ இருக்கேனா ப்ரோ? அந்த இருக்க ப்ளூ டீமை பார்த்துட்டேன். ஸோ ஓகே, மெஜெண்டா எங்கே பாருக்க கைஸ், அவன் எங்கே இருக்கான்னு வேறு தரல. ஸோ ஓகே, அந்த டரண்ட்டெல்லாம் மறக்காமல் வச்சிடணும் கைஸ். ப்ரோ இன்னும் ஒரு கோல்டு தேவை மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம பேஸில் பார்த்திங்கன்னா 3 டரண்ட் தாங்க கைஸ் ஹையஸ்ட்டாகவே வைக்க முடியும். அதுக்கு மேலே வைக்க முடியாது, நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும். ஸோ அதுவும் நம்ம பேஸில் மட்டும்தான் கைஸ் டரண்ட்டெல்லாம் வைக்க முடியும். மற்றவங்க பேஸுக்கு போயிட்டு எல்லாம் வைக்க முடியாது. ஸோ ஓகே ப்ரோ, 50 இது இருக்குது. இப்போ நான் அந்த 50 வச்சு நான் என்ன பண்ணேன்னா எனக்கே தெரில ப்ரோ. இந்த 50 வச்சு நான் என்ன ப்ரோ பண்ணேன்? ஸோ நான் பவு வாங்கிக்கிட்டேன். வேறு எதுவும் டைமண்ட் வச்சு வாங்குற அளவுக்கு ஒர்த்தில் கைஸ், ஒர்த்தில் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம வாங்கினதை வச்சு பெட்டு டிஃபெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த டரண்ட் வேறு இருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம எப்படியாச்சும் மெஜெண்டாவை மட்டும் முடிச்சிட்டோன்னா இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிச்சிடலாம், நம்மளோட சேலஞ்சையும் முடிச்சிடலாம். ஸோ வந்து என் பேக்கில் இருங்கடா ஒரு நிமிஷம். ஸோ ஓகே, நான் வந்து பெட்டு டிஃபெண்ட் பண்ணுறேன் கைஸ். ஒரு பிளாக்கு தெரியாமல் தப்பாக போட்டுட்டேன், பரவாயில்ல விடுங்க. 2 பிளாக்கு தப்பாக போட்டுட்டேன். ஸோ ஓகே, இப்போ இந்த டரண்ட்டெல்லாம் வச்சிடலாம். தப்பாக போட்டாலும் பிரச்சனையே இல்லை, அவன் தப்பாக கூட உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேங்களா, நம்ம வந்து ஏதோ ஒரு ஆர்டரில் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மெஜெண்டா எங்கே ப்ரோ இருக்கான்? ஸோ வந்து நல்லா ஸ்பீடாக வர மாதிரி பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா நம்ம ப்ரோ அயன் டைமண்ட் ஆர்மர் நம்ம நினச்சா வாங்கலாம் ப்ரோ. நினச்சாலாம் இல்லை, வாங்கலாம், ஆனால் நம்ம வாங்கக்கூடாது. நினச்சா ப்ரோ வாங்கலாம் ப்ரோ. இப்போ வந்து நான் போயிட்டு ஜெம்ஸை மட்டும் எடுத்து அது மாதிரி வாங்கலாம், ஆனால் நான் வாங்க மாட்டேன் நியாயமா. ஸோ ஓகே ப்ரோ, நெட்டு பிங்காக இருக்குது. ஏய் அப்படியே வந்துடுறா போடா கைஸ், வந்துட்டான். அப்படியே சோலையை முடிச்சு விட்டுருவாங்க நேரம். ஸோ நிறையா இந்த ராக்கெட்லாம் வாங்கிக்கலாம். சரி கைஸ், விண்டு சார்ஜெல்லாம் வாங்கிக்கிறான். ப்ரோ அவன் எங்கே ப்ரோ இருக்கான்? வரவே மாட்டான். அவனும் வருவான் நானும் வெயிட் பண்ணுறேன். எங்கே ப்ரோ இருக்கான்? காம்பஸ் கூட இப்போ என்னால் வாங்க முடியாது, அதுக்கும் எம்ராய்டு தாங்க கைஸ் தேவை. ஸோ வேறு வழி இல்லை, நம்மளே போய் தாங்க கைஸ் ஆகணும். எங்கடா இருக்க ப்ரோ? இன்னும் கொஞ்சம் ஆரோ மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன். ஸோ இல்லைனா ஆரோ பற்றாமல் போயிடப்போகுது பவு இருந்து. ஸோ மீதி இதெல்லாம் நான் பேக்கில் வச்சிடுறேன். சரி ரீசார்ஜ் பண்ணிடுறேன், அதாவது எக்ஸ்ட்ரா பொருட்கள் எல்லாம். ஸோ ஓகே ப்ரோ, நம்ம டைமண்ட் வச்சு டைமண்ட் சோடாங்க, சாரி அயன் சோடாங்கண்ணா. ப்ரோ வரேன் நான் பார்த்துட்டேன், நான் பார்த்தேன் ப்ரோ, இந்த வரான் பார்த்தீங்களா? ஸோ ஓகே, பவு வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. கரெக்டாக முடிச்சிடலாம். எஸ் ப்ரோ, கீழே வந்துட்டான்.
ப்ரோ அவ்வளோதானே ஈஸி ப்ரோ. ஏய் ப்ரோ வேற லெவலான வின்னு ஒரே ஷாட்டில் முடிச்சோம்ல ப்ரோ, வேற லெவலு. ஸோ ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம சேனலில் இன்னமும் சோம்பேறித்தனமாக வீடியோ போடாமல் இருந்துட்டேன். இனிமேலாச்சும் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ ஓகே, பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப்.